ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வெல் குக்கிங். இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. கடுகு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டுங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்ருவோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆகுங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆகும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு இப்போயே போட்டுருவோங்க. 1 ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இது 3 ஆட் பண்ணி நல்லா கலந்துருவோங்க. இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், அது கூட கொஞ்சமாக சோம்பு, ஒரே துண்டு பட்டைங்க, கொஞ்சம் வறுகடலை, இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நம்ம அந்த கடாயில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே மிக்ஸில் இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்லாங்க. இப்போ இந்த தண்ணியாட்ட தான் தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை தூவி பரிமாறிடலாங்க. இது பூரி சப்பாத்தி 2க்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். நிஜமாகவே உருளைக்கிழங்கு குருமா நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.